என்ன தவறு செய்தேன் அதை மட்டும் சொல்லுங்க. நான் அரசியல் விலகி. கோர்ட்ல போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யாரு செய்வா? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன் மட்டும் கேட்கிறேன். கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ, கட்சியினுடைய ஊருக்கோ, இல்லாட்டி தொண்டர்களுக்கு ஒரு தொண்டனை கை நீட்டி அடிச்சிருக்கேனா, என்ன தவறு செய்தேன் அதை மட்டும் சொல்லுங்க. நான் அரசியல் விலகி. நான் கிட்டத்தட்ட 80ல இருந்து இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 46 வருஷம் இந்த கட்சியில இருந்து கீழ்நிலையில இருந்து நான் உழைத்திருக்கிறேன். என்னுடைய உழைப்பில் யாருமே ஒரு சின்ன அளவிட குற்றம் சொல்ல முடியாது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன், ஒரு முதலமைச்சருக்கு என்ன மாதிரி பணியாற்ற சொல்லி அது செஞ்சிருக்கிறேன். நானே முதலமைச்சராக இருந்து நானே இன்னொரு முதலமைச்சராக வருவதற்கு சரி எனக்கு மிகுந்த பெருத்த ஆதரவு. நான் 54% வந்தது, அவருக்கு வெறும் 4% இருந்துச்சு. அதையும் பொறுத்து கொண்டுதான் நான் துணை முதலமைச்சர் இருந்தேன். துணை முதலமைச்சர் வேண்டாம் என்று சொல்லிதான் நான் எனக்கு அமைச்சரே வேண்டாம் என்று சொன்னேன். மாண்புமிகு பாரத பிரதமர் டெல்லிக்கு அழைத்து நீங்க அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படையில் நான் ஏற்றுக்கொண்டேன். அதற்குரிய மரியாதை இல்லை, அதையும் பொறுத்து கொண்டேன். என்னென்ன அவமரியாதை பண்ணாங்களோ அதை எல்லாமே பொறுத்து கொண்டுதான் இந்த இயக்கத்திற்காக நான் பணியாற்றினேன். எந்த சூழ்நிலையும் என்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.